அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் காபாவை அழிக்க வந்த யானைப்படை பற்றி பார்க்க போகிறோம். மக்கா புனித பூமி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு உம்முல் குரா, நகரங்களின் தாய் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது. அங்கு தான் பழமையான ஆலயமான காபா இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயம் காபாவை மக்கள் பெரிதும் மதித்து வந்திருக்காங்க. அந்த சமயம் யமனில் ஆப்ரஹா என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் சன்னாவில் மிக பிரம்மாண்டமான கலை நுணுக்கம் மிக்க ஒரு ஆலயத்தையும் கட்டியிருந்திருக்கான். மக்கள் காபாவை விட்டு இந்த ஆலயத்திற்கு வருவாங்க அப்படின்ற எண்ணத்துல தான் அவன் இப்படி பிரம்மாண்டமாக கட்டியிருந்திருக்கான். ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்போ ஏமாற்றத்தில் முடிந்திருக்கு. காபாவின் மதிப்பை கெடுக்க நினைத்த அவனது நாட்டம் நிறைவேறாம போயிருந்திருக்கு. இந்த வேளையில் இந்த மன்னனின் சதியால் ஆத்திரமுற்ற சிலர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இதனால் கோபமடைந்த மன்னன் காபாவை துண்டு துண்டாக தகர்த்து விட்டால் அதற்கப்புறம் நம்ம ஆலயத்திற்கு எல்லாரும் வருவாங்க அப்படின்று அவன் நினச்சிருக்கான். ஒரு நாள் அவன் மிக பெரும் யானைப்படையுடன் மக்கா நோக்கி படையெடுத்து போயிருக்கான். காபாவை மதித்து வந்த சில அரபிகள் அவனுடன் சண்டையிட்டு தோல்வியை கண்டிருக்காங்க. அவன் காபாவிற்கு அருகில் வந்தபோது அங்குள்ள கால்நடைகளை கைப்பற்றி கொண்டிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களது 200 ஒட்டகங்களையும் பிடித்து வச்சிருந்திருக்கான். காபா அருகில் வந்த ஆப்ரஹா மக்காவாசிகளுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான். அது என்ன செய்தினா, எனக்கு உங்களுடன் போர் செய்யும் எண்ணம் இல்லை, காபாவை உடைப்பது மட்டுமே எனது நோக்கம் அப்படின்னு மக்கள்கிட்ட அந்த செய்தியை சொல்லியிருக்கான். மக்காவின் தலைவர் அப்துல் முத்தலிப் மன்னன் ஆப்ரஹாவை போய் பார்த்துருக்காரு. மன்னனும் அவரது அழகிய தோற்றம், வயது என்பவற்றை பார்த்து அவரை மதித்து கூப்பிட்டுருக்கான். அவர் மன்னரிடம் சொல்லியிருக்காரு, உங்கள் தளபதிகள் என் 200 ஒட்டகங்களை எடுத்துக்கிட்டாங்க, அதை திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட மன்னன், உங்களது ஆலயத்தை நான் உடைக்க வந்துள்ளேன், நீங்கள் அது பற்றி பேசாமல் நீங்கள் உங்கள் ஒட்டகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறான். அதற்கு அப்துல் முத்தலிப் சொல்கிறாரு, ஒட்டகத்திற்கு உரிமையாளன் நான், எனவே தான் நான் அது பற்றி நான் பேசுகிறேன். இந்த ஆலயத்திற்கு உரிமையாளனான ஒரு இறைவன் இருக்கின்றான், அதை அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அப்துல் முத்தலிபிடம் அவருக்கு சொந்தமான ஒட்டகம் கொடுக்கப்படுது. அவர் காபாவுக்கு வந்து அல்லாவிடம் பிரார்த்திக்கிறாரு. இந்த படையை எதிர்கொள்ள நம்மிடம் பலம் இல்லையே என வருந்தி அல்லாஹ் கிட்ட அவர் ரொம்ப அழுது துவா செஞ்சிருக்காரு. பின்னர் மலை உச்சிகளுக்கு சென்று விடுமாறு மக்களுக்கு அப்துல் முத்தலிப் உத்தரவிடுறாரு. நம்மளை நோக்கி அந்த படை ரொம்ப கோபத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் காபாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, அதனால எல்லா மக்களும் மலை உச்சிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் முத்தலிப் எல்லாருக்கும் உத்தரவிடுறாங்க. திடீரென தலைமை யானை காபாவை நோக்கி செல்லாம அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. அது காபாவை நோக்கி செல்ல மறுக்குது. யமன் நாட்டை நோக்கி செல்ல திரும்பினால் அப்பொழுது செல்ல தயாராகுது. காபாவை நோக்கி எவ்வளவு நகர்த்தினாலும் அது படுத்துக்கிறது. எவ்வளவு முயன்றும் அதை அசைக்கவே முடியல. அப்போதுதான் பல்லாயிரக்கணக்கான அபாபில் என்னும் சிறு பறவை கூட்டம் வருது. அவற்றின் கால்களிலும் அவற்றின் அலகிலும் சிறு சிறு கற்கள்கள் இருக்குது. அவை அவற்றை அந்த படை மீது வீசுது. அந்த கற்கள் பட்டவர்கள் செத்து மடியிறாங்க. ஆணவத்துடன் வந்த யானை படை சிதறுண்டு போகுது. அந்த படையுடன் மன்னன் ஆப்ரஹாவும் அழிக்கப்படுறான். இந்த நிகழ்வு பின்னாடி காபாவின் மதிப்பும் மரியாதையும் மக்கள் கிட்ட உயர்ந்து காணப்படுது. இன்ஷா அல்லாஹ் உலகம் அழிவு நெருங்கும் வரை யாராலும் இந்த காபாவை எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற எண்ணம் எல்லா மக்கள் மனசுலையும் வர ஆரம்பிக்குது. யானைப்படை அழிக்கப்பட்ட இந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், அதாவது யானை வருடம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்றாங்க. இந்த நிகழ்வு நடந்த ஆண்டில்தான் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்திருக்காங்க. இந்த யானைப்படை அழிக்கப்பட்ட சம்பவம் பற்றி சூரா அல் ஃபீலில் அல்லாஹ் தெளிவாக இந்த சம்பவத்தை கூறியிருக்கின்றான்.